பத்தி எந்த தகவலா இருந்தாலும் சொல்லிடுங்க இப்பவே. 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். அதுக்குள்ள உங்களுக்குள்ள பேசி உண்மையை சொல்லிடுங்க. என்ன முத்துசாமி, 10 நிமிஷம் ஆயிருக்குமா? இங்க பாருங்க, நீங்களா சொல்லிட்டா நல்லது. நானா கண்டுபிடிச்சேன்னு வைங்க, நான் அலையிற அலைச்சலுக்கு வாழைத்தார் கணக்கா பட்ட பட்டையா உரிச்சிருவேன் சொல்லிட்டேன். ஐயா, இவங்களாம் அப்பாவிங்கய்யா. யோ, அதெல்லாம் தெரியுயா. கொஞ்சம் அச்சப்படட்டும். ஜீப்பா கவுத்து நம்மள காலி பண்ணிடுவோம். அந்த பாட்டி மிரட்டினால எப்படி பதுங்குறாங்க பாரு இப்போ. ஏய், நீ வாயங்க. என்ன வேலை பாக்குற? ஐயா, காட்டுல தேன் எடுத்து டவுனுக்குள்ள விக்கிறீங்க. வருமானம் ஒண்ணும் இல்லையா? இப்படி கந்தலா உடுத்திருக்க? ஆமாங்கய்யா, வருமானம்லாம் எதுவும் இல்லைங்கய்யா. அதான் கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஐயா, என்ன எப்படி சொல்றீங்க? நான் எதுவுமே பண்ணலையா. அப்புறம் எதுக்கு பம்பிட்டு நிக்கிற? சொல்லு, எதுக்கு பம்பிட்டு நிக்கிற? ஐயா, நான் சொல்லிருக்கீங்க. சொல்லப்போ. சபான்னு ஒருத்தன் மொளரி இருக்காரன், அவனோட தான் கடைசி அவங்கள பார்த்தேன். அவங்களெல்லாம் எனக்கு வேற எதுவும் தெரியாதீங்கய்யா, என்ன நம்புங்கய்யா. அத சொல்லுடா முதல்ல. அதுக்கு எதுக்குடா பம்பிட்டு நிக்கிற? ஐயா, குதிரை வேற சாமி மேல சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாதீங்கய்யா. குலதெய்வ சாமி மேலே போய் சத்தியம் பண்றியா? ஐயா, பொய் சத்தியம் பண்ணக்கூடாதுங்கய்யா. பண்ணா 4 நாள்ல செத்து போடுவீங்க. அதை மட்டும் பண்ண மாட்டோங்கய்யா. சரி, நீ சத்தியம் பண்ணதெல்லாம் போதும். வந்து சபா வீடு எங்க இருக்குன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. வந்து வண்டியில இரு. ஐயா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கியா, போயிட்டு வந்துடுறேங்க. வருமானம் இல்ல தொழிலை பார்த்து என்ன பண்ண போற? கம்பெனி நட போறியா? யோ, ஏத்தியா வண்டியில. ஏய் வா. ராசு, என்